பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சொந்தங்களே, இன்று இரவு நாம் கண் திருஷ்டி பற்றின ஒரு சிறந்த ஒரு துவாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கண் திருஷ்டி என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது என்று கூறுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுவிட்டால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய நோய்களும் அவனை பீடித்துக் கொள்கின்றன என்றும் கூறியிருக்கிறார்கள். கண் திருஷ்டியில் இருந்து நாம் விடுபடுவதற்கு, இந்த கண்ணூரிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அழகான ஒரு துவாவை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஓதி காண்பித்துள்ளார்கள். அதை ஓதி நாம் கண் திருஷ்டிகளில் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய சிறந்த சமுதாயமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அது என்ன துவா என்று கேட்டால், அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. அல்லாஹுடைய பரிபூரண வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு ஷைத்தான்களிடம் இருந்தும், நச்சு பிராணிகளிடம் இருந்தும், தீய எண்ணத்துடன் தீண்டும் கண்ணூர்களில் இருந்தும் அவனிடம் நான் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று கூறக்கூடியதாக இருக்குது. புகாரியில் 3371வது ஹதீஸாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்கச் செல்லும் போது உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஒரு துவாவை ஊதிக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த துவாவை ஓதி அவர்களை மரணம் செய்ய நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த துவாவை ஊதக்கூடியவர்களாக நாம் அதிகம் இருந்து வர வேண்டும். மற்றவர்களின் பாதுகாப்புகளில் இருந்தும், இந்த கண் திருஷ்டிகளில் இருந்தும் இந்த ஒரு துவா நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றன. அதே போல சில சகோதரர்கள் கண் திருஷ்டிகள் ஏற்பட்டு விட்டன, வீட்டில் அதிகமாக பரக்கத்தில்லை, அதே போல எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன, இது கண் திருஷ்டியாகத்தான் இருக்கும் என்று எத்தனையோ மோளைமார்களிடம் சென்று ஏமாறக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அதை ஓதி தண்ணிகளில் ஊதி தருவார்கள். அதை தான் குளிக்க வேண்டும் அல்லது தன் முகத்தில் தேய்த்து கொள்ள வேண்டும், அதே போல தன் வீடுகளில் தொளிக்க வேண்டும். இப்படியான சில நடைமுறைகளும் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஆதாரபூர்வமற்றவையாக இருக்கின்றன. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கண் திருஷ்டி என்பது இருக்கின்றது. அது இந்த துவாவின் மூலம் நமக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்திவிட முடியாது என்று நபி அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த துவாவை ஓதி அதிலிருந்து பாதுகாப்புக்கு தேடக்கூடிய சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி ஏமாந்து விடுவது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கின்றன. அவைகளை நம்பி ஏமாறாமல் இந்த துவாவை ஓதி இதற்கான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.